லெட்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் ரிவ்யூ எப்படி விளாண்டாங்க, தமிழ் தலைவாஸ் அவங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலா விளாண்டாங்களா இல்ல கொஞ்சம் சுமாரா தான் விளாண்டாங்களா அப்படின்னு நம்ம டீட்டெயிலா ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஸோ ஏற்கனவே தமிழ் தலைவாஸ் 3 கேம் விளாண்டு 2ல தோத்ததுனால இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஆனா ஆரம்பிக்கும் போது நிறைய சர்ப்ரைசஸும் இருந்துச்சு. என்னன்னா முதல்லயே நம்ம சாகர் இல்ல, சரி சாகர் என்ன இன்ஜூர்டுங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனா பவன் ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா பவன் ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர். இவ்வளவு நாள் டீம் கேப்டனா இருந்து வழிநடத்துனது பவன் தான். இப்போ பவனே இல்லை அப்படின்னு உடனே ஒரு நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. ஏன் எதுக்கு எந்த ரீசன்ஸுமே தெரியல. ஸோ பவன் இல்லாம நேத்து நம்ம விளாண்டுருக்கோம். ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணு என்னன்னா, மீசையை முறுக்கி காமிச்ச தேவாங்க ரொம்ப மோசமா விளாட வச்சு அவருக்கு 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 13 பாயிண்ட்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. மேபி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால இந்த 13 பாயிண்ட்ஸ். அப்புறம் இப்பெல்லாம் தேவாங் அயன் அந்த மாதிரி ஆட்களுக்கு, அப்புறம் அர்ஜுன் தேஸ்வாய் அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் போனஸ் பாயிண்ட் டிஃபால்ட்டாவே கிடைச்சிருதுங்க. இவங்களுக்கு தான் போனஸ் பாயிண்ட்டுக்கு எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் மேட்சஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு ஈக்குவலா தான் போச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல நரேந்தர் அவுட் ஆன விதம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுங்க. ஏன்னா அவர் ஒரு யங் பிளேயர், இவ்வளவு வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர் உள்ள ஏன்டா நிக்கிறோன்னு நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் 2 தடவை டோட்டல் அவுட் ஆனது ஒருவேளை கேர்லெஸ்ஸா நிக்கிறாரோ, அவருக்கு விளையாட பிடிக்கலையோ அப்படின்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பேக் கொடுத்தது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஸோ அர்ஜுன் கேட்கவே வேண்டாம், ஒரு ரைடு மிஷின் தான். நிறைய செல்ஃப் அவுட் ஆனதும் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இதுல இன்னொரு கேள்வி வருது, பெங்கால் வாரியர்ஸ் தான் இப்போ பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஸோ பெங்கால் வாரியர்ஸ் கூடயே இவங்க இவ்வளவு மோசமா விளையாடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா மற்ற டீம்ஸ் கூட எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுன் நேத்து அத்தனை தடவை செல்ஃப் அவுட் ஆறாரு. அப்புறம் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு. தேவாங்கே நம்மளால பிடிக்க முடியுது அப்படிங்கறது ஒரு ஆறுதலான விஷயமா இருந்தா கூட, ஆனா எகெயின் அவங்களோட சைடு டிஃபென்ஸ் ரொம்ப மோசமா விளையாண்டாங்க. அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. அந்த மெயின் 7ல ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜ் கேம் கூட விளையாண்ட மாதிரி இல்லை. ஸோ இந்த நிலைமையில கூட நம்மளோட பாயிண்ட் டிஃபரன்ஸ் நம்ம ஜெயிக்கும் போது வெறும் 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படிங்கும் போது மற்ற டீம்ஸோட எப்படி விளையாட போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரேந்தர் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ரொம்ப சொதப்புனா கூட அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஆனா கூட சில ரைடு அவர் டூ ஆர் டை ரைடு இல்லாதப்போ தேவையில்லாம அங்க போயிட்டு கொஞ்சம் ஏதோ போக்கு காமிக்க மாதிரி போக்கு காமிச்சு அவர் அவுட் ஆன விதம் இன்னும் நிறைய வருத்தத்தை கொடுக்குது. சோ பவன் ஏன் இல்ல அப்படிங்கிற கேள்வி நேத்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். அப்புறம் சாகர் தமிழ் தலைவாசோட பில்லர்னு சொல்லணும். நேத்து சாகரும் இல்ல அப்படிங்கறதும் ஒரு டிசப்பாயிண்டிங் தான். என்ன ஏன் அவர் இல்ல, இன்ஜூரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. ஸோ ஓவரால் தமிழ் தலைவாஸோட கேம் பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட பெங்கால் வாரியர்ஸ் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய கொண்டாடவும் முடியல. இதே மாதிரிதான் வைசாக் லெக்ல என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல தெலுங்கு டைட்டன்ஸை கொஞ்சம் நல்லாவே கம்பேக் கொடுத்து ஜெயிக்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு தமிழ் தலைவாஸ்ல. ஆனா அதுக்கப்புறம் உள்ள 2 மேட்ச் ரொம்ப மோசமா தோத்தாங்க. அதுக்கு பவனோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் ஒரு மிசரபிளா இருந்த மாதிரி இருந்துச்சு. தெலுங்கு டைட்டன்ஸோட அவர் ஒரு வெறியா விளையாண்டார்ல, ஒரு வெறிய லீடர்ஷிப், ஒரு வெறியா அந்த கம்பேக் கொடுக்கணும்னு விளையாட்டு மேபி குஜராத் டைட்டன்ஸ் கூட விளையாடும் போது அப்படிலாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி எனக்கு தான் அப்படி தெரியுது, அல்ல நிஜமாவே அப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது வைசாக்ல அப்புறம் 2 மேட்ச் ரொம்ப மோசமா தோத்தோம். குஜராத் ஜெயின்ஸ் ஒரே டீம் கூட தான் ஜெயிச்சிருக்காங்க, அது நம்ம கூட. அப்படிங்கும் போது இன்னும் ரொம்ப சோகமாவும் ரொம்ப கவலையாவும் இருக்கு. சோ இந்த வரலாற்றோட தமிழ் தலைவாஸ் வரும்போது பெங்கால் வாரியர்ஸ் கூட ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா கூட
இன்னும் கொஞ்சம் நல்லாவே டீம் கோஆர்டினேஷனோட ஜெயிச்சிருக்கலாம். புது ரைடர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இன்னுமே ஒரு இப்போ 20-25 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருந்தா இன்னும் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீமை பார்க்க போனோம்னா அங்க டிஃபென்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அவ்வளவு மோசமா இருக்கிற டீம் கூடயே நம்ம வந்து கொஞ்சம் அவங்க வந்து கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் எப்படியே நம்ம வந்து அட் எண்ட் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷமான விஷயமா இருந்தா கூட இதை வச்சு மத்த டீம்ஸ் கூட தமிழ் தலைவர்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பதட்டமாவே இருக்கு. இருந்தா கூட விக்டரி இஸ் த விக்டரி, நம்ம அதை கொண்டாடி தான் ஆகணும். அதுல வந்து நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுவும் வந்து மீசை முறுக்கி தேவாங்க வந்து அவங்க உட்கார வச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாருங்கிறது அவர் ஃபேஸ்ல அவரை காமிக்கும் போது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அவ்வளவு டிசப்பாயிண்டடா இருந்தாரு. ஐயோ இந்த டீம் கூட என்னால பாயிண்ட் எடுக்க முடியலையே அப்படின்னு தேவாங்க வந்து துடிச்சது வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சொதப்புனாரு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிக்கப் பண்ணி பாயிண்ட் எடுத்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ நரேந்தரோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்குங்க. பவன் இல்லாதப்போ அது சீசன் 9ல அவரு தான் வந்து இந்த டீமை வந்து செமிஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. அந்த நரேந்தரை இவங்க பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்போ திருப்பியும் பவன் வந்து டீம்ல இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ பவன்ல இல்லைன்னா கண்டிப்பா நரேந்தரை வந்து நம்ம ஃபுல் டைமா நம்பி ஆகணும். இந்த சிச்சுவேஷன்ல நரேந்தர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கபடிங்கிறது ஒரு மைண்ட் கேம் அப்படிங்கறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே வந்து அதை வந்து ஒரு வெறி கொண்டோ இல்லைன்னா வந்து அதுல பாயிண்ட் எடுத்தே ஆகணுமே அப்படின்னு நம்ம விளையாடாம அந்த ரைட்ல நம்ம தேவையா தேவையில்லையா, அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி இதெல்லாம் வந்து நரேந்தர் யோசிச்சு இன்னும் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நம்புவோம். அது மாதிரி டிஃபென்ஸும் இன்னும் கை கொடுக்கணும். சாகர் வந்து ஷுட் கம் பேக், அப்புறம் வந்து பவன் ஷுட் கம் பேக். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நீங்க வந்து தமிழ் தலைவாஸ் ரசிகரா இருந்தீங்கன்னா இந்த பெங்கால் வாரியர்ஸ் மேட்சை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.